ரூபாய் நோட்டு விவகாரத்தால் விழுப்புரத்திலும் தொடர்ந்து பொதுமக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், ரூபாய் விவகாரத்தில் விழுப்புரம் மாவட்டம் தற்போது என்ன நிலைமை? அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? ஏடிஎம்களில் பணம் கிடைக்கிறதா? வங்கிகளில் கியூ குறைந்திருக்கிறதா? நேரடி தகவல்களை பதிவு செய்யுங்க கோபிநாத். தமிழகத்தில் மிக பின்தங்கிய மாவட்டம், அதே போல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இல்லை, ஆனால் அதிக விவசாயம் கொண்ட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். இந்த 500 ரூபாய் 1000 நோட்டுகள் தடை செய்யப்பட்ட பின்னர் விழுப்புரம் மாவட்ட மக்கள், அதை பார்த்தீங்கன்னா ஏழை முதல் நடுத்தர வியாபாரிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடுமையான சிரமத்துக்கு ஆளானாங்க. பெரும்பாலும் கூலி தொழிலாளர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்காத நிலை ஏற்பட்டது. அதே போல பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் அந்த கூலி பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபாய் நோட்டை கிடைச்சதுனால இவங்களோட வாழ்வாதாரம் கடுமையாக ஒரு பாதிப்பு காட்சின்னு சொல்லலாம். தற்சமயம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் ஏடிஎம்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் 371 ஏடிஎம்கள் இருக்கு. இந்த 371 ஏடிஎம்களில் பெரும்பாலும் ஏடிஎம்கள் இது வரைக்கும் செயல்படப்படல. அதே போல் பார்த்தீங்கன்னா திறக்கப்படுற ஏடிஎம்கள் அனைத்தும் கொஞ்ச நேரம் மட்டும் திறக்கப்படுது. அதில் இருக்க பணம் தீர்ந்து போச்சுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பணம் இல்லாமல், அதே போல் இரவு நேரங்களில் அவசர தேவைக்கு பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை தான் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2000 நோட்டுகள் அதிகபட்சமாக கிடைக்குது, ஆனால் சில்லறை தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. மாவட்டத்தில் மொத்தம் இருக்கிற பெரும்பாலான மக்கள் தொகையில் இந்த பாதிப்பு கடுமையான பாதிப்புக்கு ஆளாக இருக்கிறத தொடர்ந்து நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். கோபிநாத், இந்த பிரச்சனையினால பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சொன்னீங்க. இது தவிர இந்த சில்லறை தட்டுப்பாட்டினால சில்லறை வியாபாரிகள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க? அவங்களுடைய நிலைமை விழுப்புரத்தில் எப்படி இருக்கு? கண்டிப்பா வியாபாரிகள் கடுமையான சிரமத்துக்களாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த 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 திட்டம் பார்த்தீங்கன்னா 500,000 தடை செய்யப்பட்ட பின்னர் வியாபாரம் 50% குறைஞ்சிருக்கிறதா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்க வியாபாரிகள் அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா பணப்பழக்கம் முற்றிலுமாக இல்லை. இதனால இந்த பாதிப்பு வியாபாரிகள் அதிகபட்சமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில்லறை தட்டுப்பாடு அதிகமாக இருக்குது. அவங்க கொண்டு வர 2000 நோட்டுகளுக்கு இவங்களால சில்லறை கொடுக்க முடியாத நிலைமை இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா வங்கிகளில் 24,000க்கு மேலே எடுக்க முடியல. பண பரிவர்த்தனையில் கடுமையான வியாபாரிகள், அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போச்சுன்னா வியாபாரிகள் கடுமையான சிரமத்தால் இருக்காங்க. இதே போல் அரசு ஊழியர்கள், நடுத்தர மக்கள், சராசரியாக வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே இதே நிலைமை தொடர்ந்து நீடிச்சிருக்கு. மாவட்டம் முழுவதும் பெரிய லெவலில் ஒரு பணப்பழக்கம் இல்லாமல் மாவட்டம் இது வரைக்கும் முடங்கி இருக்கிறத நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம்.